ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்க்கில் SQL ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மிடில் கேரக்டர் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேமில் இருக்கக்கூடிய மிடில் கேரக்டரை வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு SQL query ஒன்று எழுதலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் டேபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேம்னு சொல்லிட்டு காலம் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு காலம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட் நேம் காலம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டாவில் வந்துட்டு நம்ம மிடில் கேரக்டரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்என் இருக்குது. எல்என் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டோட்டல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஸோ அதில் மிடில் கேரக்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா எல். ஓகே, ஸோ இதே மாதிரி சுந்தர் இருக்குது. சுந்தரோட டோட்டல் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர் இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய மிடில் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கேரக்டர் வந்து நம்ம இது வந்து ஈவனாக இருக்குது, ரைட்டா? ஸோ அப்போ மிடில் கேரக்டர் வந்து நம்ம இதில் சொல்ல முடியாது. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, இந்த நடுவில் இருக்க 2 டிஜிட்டை எடுத்துக்கலாம். ஓகே, என் அண்ட் டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கேரக்டராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஈவனாக இருந்ததுன்னா நடுவில் இருக்க 2 கேரக்டர் வரணும். ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க ஒரு கேரக்டர் வரணும். ஓகே, ஸோ அந்த மிடில் கேரக்டரை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் லாஜிக். இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம இதுக்கான query எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நேம்ஸ் வந்து ஆடாக ஈவனான்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதனோட லென்த் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ லென்த் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நேம் நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு நேமுடைய லென்த் கிடச்சிரும். ஓகே, 5 6 7ன்றது வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மாட் ஃபங்க்ஷனில் போடலாம். ஓகேங்களா, ஸோ மாட் ஃபங்க்ஷனில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ரிட்டர்ன் ஆகும். இதை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி என்னோட ரிமைண்டரை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணோன்னா ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எனக்கு ஆடாக ஈவனான்றதை ஃபைன் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவனாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும், ஆடாக இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஆடு, 0 வந்தால் ஈவன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த மாட் லென்த் ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷனை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து நம்ம இதுக்கான லாஜிக் எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இது ஆடாக இருந்தால் என்ன பண்ணணும், ஈவனாக இருந்தால் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. ஸோ எப்படி நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா SQL வந்து கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ் பற்றி நான் இன்னும் உங்களுக்கு வீடியோ போடல. ஸோ இதை வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, ஸோ கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ கேஸ் டீகோடு இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை சொல்கிறேன். அண்டு கேஸ் எப்பயுமே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதை என் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு ஒரு ரிலேஸ் நேம் வச்சுக்கிறேன், மிடில்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் எழுதியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் எப்படி கொடுக்கலாம்னா, என்னோடய சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வென், அப்புறம் இங்கே கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இங்கே தென் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, ஸோ கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஈவனாக ஆடான்றதை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ மாட் யூஸ் பண்ணி, ஸோ இதை யூஸ் பண்ணி ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட். ஓகேங்களா, ஸோ 0 இருந்துச்சுன்னா ஈவன். ஸோ அப்போது நம்ம 1 இருந்துச்சுன்னா ஆடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, ஸோ தென் ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துட்டு எப்போ ட்ரூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுதோ அப்போ தான் ட்ரூ ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ 1 ரிட்டர்ன் பண்ணணும்னா, அது வந்துட்டு அந்த ஃபஸ்ட் நேம் வந்து நமக்கு வந்து அதனோட டோட்டல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆடாக இருந்தால் தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு 0ன்றது ரிட்டர்ன் பண்ணோம், அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஆட் நேம் மட்டும்தான் இது உள்ளே வரும். ஓகேங்களா, அப்போ வந்து ஆட் உள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, தென் ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் நேம்ன்றதை அப்படியே போடுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆடில் இருக்கக்கூடிய அந்த நேம் எல்லாமே அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம அதுக்கு லாஜிக் எழுதலை.
அதுக்கு இன்னும் கண்டிஷன் வைக்கல. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் நேம் ஃபுல்லாக வரக்கூடாது, எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மிடில் கேரக்டர் தான் வரணும். ஓகேங்களா, ஸோ அந்த மிடில் கேரக்டர் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதனோட டோட்டல் லென்த் எடுத்துக்கிறேன். லென்த் எடுத்து ஸோ லென்த் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ லென்த் பார்த்திங்கன்னா நமக்கு 5 எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, டிவைட் பை 2 போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாயிண்டில் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ நமக்கு பாயிண்டில் வரக்கூடாது, இதை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் வேல்யூவாக வரணும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன்னா ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரவுண்ட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 3 4ன்றது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ 3ன்றது இதனுடைய இண்டெக்ஸ் பொசிஷனை பார்க்கலாம். எல்எனில் தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேவிட்டில் வி இருக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் கேரக்டர் காட்டுது. ஓகே, அதுதான் அதனோட பொசிஷன். ஸோ இப்போ இந்த பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் சப்ஸ்ட்ரிங். ஸோ எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் இருக்கிற காலத்தில் இருந்து எடுக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கிறத எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 3ன்றதை ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருது அப்படின்னா இந்த எல்எனில் 3 வருது அப்படின்னா 3லேருந்து அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வேணுன்றது நமக்கு எல்லாமே தேவை கிடையாது. அதுலேருந்து நமக்கு ஒரு கேரக்டர் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் தேர்ட் ஆர்குமெண்ட்டில் 1 கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரிங்கில் தேர்ட் ஆர்குமெண்ட்டில் 1 கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்எனில் கரெக்டாக எல் வந்திருக்கு, டேவிட்டில் கரெக்டாக வி வந்திருக்கு, ஹெர்மனில் கரெக்டாக இந்த எம் வந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டில் இருக்க நேம் வந்து கரெக்டாக பிக் பண்ணி எடுத்துருச்சு மிடில் கேரக்டர். ஓகே, ஸோ இப்போ ஈவனில் இருக்கிறது எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஈவனில் இருக்கிறதுக்கும் சேம் இதே தான். ஸோ இதே ஃபங்க்ஷன் நம்ம இதே கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதே கண்டிஷனை காப்பி பண்ணுறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 1க்கு பதிலாக 0 போடுறேன். ஓகே, ஸோ 0வாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் எடுன்றேன் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரில் எனக்கு என் வந்திருக்கு. ஓகே, ஸோ என்னோட எனக்கு என்ன பண்ணணும்னா டியும் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு கேரக்டருக்கு பதிலாக இங்கே எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பொசிஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 6 டிவைட் பை 2 போடும்போது நமக்கு 3 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் இருக்குது. ஸோ அந்த எண்ணில் இருந்து எனக்கு அந்த இன்னொரு கேரக்டரும் வேணும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போதைக்கு 1 போட்டிருக்கேன். ஸோ என் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, தேர்ட் பொசிஷன்லேருந்து ஒரு கேரக்டர் மட்டும் பார்க்கும்போது என் மட்டும் வந்திருக்கு. நமக்கு வந்துட்டு டியும் சேர்ந்து வேணும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நாங்கள் வந்துட்டு 2 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தேர்ட் பொசிஷன்லேருந்து ரெண்டு கேரக்டரும் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு என் அண்ட் டி இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈவனில் வரும்போது அந்த நேம் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மிடில் இருக்க 2 கேரக்டரும் வந்து நமக்கு கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் 2 வாட்டி வென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலான்னா ஒன்று வந்து ஆடாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஈவனாக இருக்கலாம். ஸோ இது 2 தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த குறி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த குறி எப்படி ஷார்ட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் இங்கே இந்த கண்டிஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கான்செப்ட் அப்படி நான் தூக்கிடுறேன். ஓகே, ஸோ அந்த வென் தென் வரைக்கும் எடுத்துட்றேன். ஸோ இங்கே இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து ஆடாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஈவனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போயும் வந்தீங்கன்னா நமக்கு சேம் அவுட்புட் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நமக்கு மிடில் கேரக்டர்ஸ் வந்து கரெக்டாக பிக் பண்ணி எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் பற்றி இன்னும் நான் டீட்டெயில்டாக கேஸ் அண்ட் டிகோடு பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளியராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இந்த மாதிரி SQL ப்ராப்ளம் சால்விங்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொரிஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போடலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் இந்த மாதிரி இன்னும் ஒரே வீடியோவில் ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரியெல்லாம் போடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பல்காக வந்துட்டு ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ஒரே வீடியோவில் போடலாம். ஓகே, ஸோ ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம்.